ஜெயலலிதா மரணம் குறித்து நீதிபதி வைத்தியநாதனின் கருத்து வேதனை அளிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டையொட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கட்சி தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஐநாவின் புதிய பொதுச் செயலராக பதவியேற்றுள்ள ஆண்டோனியோ கட்டரஸ் ஈழத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்த உதவிகரமாக இருப்பார் என தான் நம்புவதாக தெரிவித்தார். இந்த நாளில் தான் ஐநாவின் பொதுச் செயலாளராக அன்டோனியோ மேனுவல் டி ஒலிவேரா கட்டரஸ் பதவியேற்கிறார். பொது வாக்கெடுப்புங்கிற கருத்தை உலகத்தின் நிலைநாட்டியவர் இன்றைய ஐநா பொதுச் செயலாளர். அவருடைய கவனத்துக்கு உரிய முறையிலே நடந்த படுகொலை செய்திகள் உண்மைகளையும் இருதரப்பு செய்திகளையும் கொண்டு போய் வைக்கிற போது அவர் ஈழத்தமிழர்கள் கேட்பது நியாயம் என்ற முடிவுக்கு வருவதற்கான சகல வாய்ப்பும் இருக்கிறது. இனி ஆயுத போராட்டத்துக்கு சாத்தியமில்லை ஈழத்தில். ஆனால் சுதந்திர தமிழீழம்தான் தீர்வு என்று தந்தை செல்வா சொன்னதை ஆயுத போராட்டத்தின் மூலம் பிரபாகரன் முன்னெடுத்து சென்றார். இதை யாரும் எதிர்க்க முடியாது. அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிப்பதற்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கு பதவியேற்றிருக்கிற ஐநாவின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ கட்டரஸ் தென்படுவதனாலே நான் இந்த ஆண்டின் தொடக்கமே அடுத்தெடுக்கிற நடவடிக்கைகளுக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடலை தோண்டி எடுத்து ஆய்விற்கு உட்படுத்த நேரிடும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி வைத்தியநாதன் கூறியது வேதனை அளிப்பதாகவும் அவரது கருத்து பல நீதிபதிகளின் மனதையே காயப்படுத்திவிட்டது என்றும் வைகோ கூறினார். ஜனாதிபதி வந்து கலந்து கொண்ட ஒரு அடக்க நிகழ்ச்சி, பிரதமர் நரேந்திர மோடி வந்து கலந்து கொண்ட அடக்க நிகழ்ச்சி, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் கலந்து கொண்ட அடக்க நிகழ்ச்சி, சகோதரி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர்களுடைய நல்லடக்கம் மெரினா கடற்கரையிலே எம்ஜிஆர் சதுக்கத்திலே நடந்தபோது எல்லோரும் வந்து பங்கேற்றார்கள். அவர்களுக்கு அனைவரும் வந்து மலர் வளையம் வைத்து செய்தார்கள். அவர் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு, இதில் மர்மம் இருக்கிறது, ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னதோடு நிறுத்திக்கிடலை. அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நோட்டீஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸு. அப்படின்னா அப்போலோ மருத்துவமனையில் உள்ள ரெப்யூட்டட் டாக்டர்ஸ் அவ்வளவு பேரும் ஏதாவது தப்பான வழியில் ஈடுபட்டாங்களா, மூடி மறைச்சாங்களா? எய்ம்ஸ் டாக்டர்ஸை தப்பாக மூடி மறைச்சாங்களா? ரிச்சர்ட் பீல் யூகேலேருந்து வந்தவர் மூடி மறைச்சாரா? மக்களால் மதிக்கப்பட்டு அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுக்க உத்தரவிடவும் தான் தயாராக இருப்பேன் என்று சொன்னது மோஸ்ட் அன்வாரண்டட், மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட், மோஸ்ட் அன்கால்ட் ஃபார். I express my regret and dissent. அவர் ஜட்ஜு தான், அவருக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு உடலை தோண்டி எடுக்கணும்னா வாட் எவிடன்ஸ் டிட் யூ கெட் டு அட்டர் சச் வேர்ட்ஸ்? அதை ஒருவர் ஒரு 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 அது இப்படி சொன்னது சரியில்லைன்னு சொன்னதுக்கு சில வழக்கறிஞர்கள் அந்த சொன்னவர் மேலே நான் பாஞ்சிருக்கான்னு வந்திருக்காங்க. ஐ ஆம் நாட் பாதர்ட். எனக்கு எது நியாயம்னு படுதோ அதை பற்றி பேசுவேன். பயிர் பாதிப்பால் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தினார். தமிழ்நாடு பூரா கணக்கெடுத்து பயிர்கள் கருகி அழிந்து நட்டப்பட்ட நிலங்களுக்கு ஏக்கருக்கு 30,000 கொடுப்பதில் எந்த மாற்றமும் செய்யாதீர்கள். சரி, இறந்து போன குடும்பங்களுக்கு நாங்கள் 25 லட்சம் கேட்கிறோம். ஒருவேளை இந்த அரசுக்கு அது இயலாமல் இருக்கலாம். I would make a suggestion. இன்னொரு காரணம், முதலமைச்சராக இருந்த சகோதரி ஜெயலலிதா அவர்கள் 2012-13 அந்த சம்பவங்கள் நடந்து எல்லாம் முடிந்த பிறகு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க ஒரு குடும்பத்துக்கு. அது முதல்லயே எங்க கொடுக்கல. எங்களுக்கு அவங்க சொன்ன விளக்கம், எடுத்தெடுப்பிலே கொடுத்தா நாங்கள் அதை ஊக்குவிக்கிறோம்னு எங்களை விமர்சிப்பாங்க அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்க. ஆகையினால் இந்த விவசாயம் பொய்த்து போனதனால் உயிர் நீத்த அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அரசு கண்டிப்பா நிதி உதவி கொடுக்கணும். இந்த அமௌண்ட் நாங்க கேட்கிறோம், உங்களால் கொடுக்க முடியாது. யூ டிசைட் an amount. மேலும் தமிழக மீனவர்களுக்கு எதிராக இலங்கை அரசு கொண்டு வரும் சட்டத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என அப்போது அவர் தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா
சட்டத்துறை செயலாளர், வழக்கறிஞர் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்.